போர்டில் எழுதியிருக்கிற இந்த 4 டைப் பாம்பு தான் சார் நம்ம தமிழ்நாட்டில் விஷப்பாம்பு. நல்ல பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன். நீங்கள் பயப்படாதீங்க. இது நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் விளையாட்டாக நினச்சிங்கன்னா நம்ம லைஃப்பில் விளையாட தான் முடிஞ்சிடும். தான் வளரும். இது 30 வருஷம் ஆனாலும் இவ்வளோ தான் வளர்ச்சி இருக்கும். இது தூங்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டயரில் காற்று போகிற மாதிரி பார்த்தீங்களா, இது 30,000 பேர் ஊனமாயிடுறாங்க. இது இரவில் வசிக்கக்கூடிய மாதிரி ஆந்தைகள் மாதிரி நைட் டைமில் மட்டும்தான் வேட்டையாடும். பக்கிட்ட நெருங்கி எடுத்துகிட்டு போகும்போது அது என்ன பண்ணுதுன்னு மட்டும் கவனிங்க. ஓகேங்களா? அது மாதிரி என்ன இந்த வரையும் பதிவு பண்ணால் சரித்திரம் கிடையாது. நல்ல பாம்புலேயே இது பெண் பாம்பு. இப்போ உயிரோடு இருக்க எலியை சாப்பிடும், தவளை இனத்தை சாப்பிடும், பறக்க முடியாத பறவைகளை சாப்பிடும், அது கூட்டில் இருக்கிற முட்டைகளை சாப்பிடும். ஏன் மேடம் ஊருக்கு அமைச்சு வர்றீங்க? நல்லா தொடுங்க. இது இந்த சைடு யாரா தொட்டு பார்க்குறீங்க? பாம்பை இப்போ டென்ஷன் படுத்துற கோவப்படுத்தி இறங்குது பார்த்தீங்களா ட்ராப்பு. கண்டினியூஸாக விஷம் எடுத்தால் பல்லு உடஞ்சிருக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கேன்சருக்கு, தலைவலி ஜுரம் மாத்திரை, நாய் கடிக்கு மருந்து, எலி கடிக்கு மருந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. நல்ல பாம்புனா நல்ல பாம்பு மட்டும்தான் இதில் எடுப்போம். வராது சார், அவ்வளோதான் சார். யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இன்சிடென்ட் கோமா ஸ்டேஜில் இருந்தேன். 3 மாதம் ஆச்சு அவனுக்கு க்யூர் ஆகி வரத்துக்கு. மறுபடியும் இந்த வேலை சராசரி மனுஷன் மாதிரி தான். நாங்கள் அந்த வேரை வச்சுட்டுலாம் போகிறதெல்லாம் கிடையாது. போலாம் பாம்பு பார்ப்போம். இங்கே கொடுங்க, அது இதை கொடுங்க சொல்லு. இதை காமிச்சுட்டு இருப்போம். இல்லைடா தரேன்டா, இருடா. எதிரி அதனடி 118 ரூபா ஜிஎஸ்டியோட சேர்க்கிறேன். ஆமாம், ஆமாம். அக்கம்படி 10 ரூபா தரவா? போங்க. வந்து நீ பாக்ஸ் எல்லாம் வந்து நான் செல்லில் எடுக்கிறேன், செல்ஃபோன்லேயும் நான் எடுக்கிறேன். பாபா இங்க வா. இந்த பாரு கையில் வச்சுருக்கேன் பாரு பாம்பா. எடுப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. கப்பு கீழே பாருங்க. கீழே
சார் சொல்லலாங்களா சார்? எல்லாருக்கும் தமிழ் தெரியுங்களா சார்? நம்மளுக்கு தமிழில் சொல்லலாங்களா சார்? இதெல்லாம் புது குடும்பமா? எவ்வளோ அடிக்க முடியுமா அடியா எனக்கு சார். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா? நீங்கள் அடியில் பேசுனீங்கன்னா என்னால் பேச முடியாது, ஓகேங்களா? இந்த போர்டில் எழுதியிருக்கிற இந்த 4 டைப் பாம்பு தான் சார் நம்ம தமிழ்நாட்டில் விஷப்பாம்பு. நல்ல பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன். இந்த 309 பாம்பு இருக்குது. இது உள்ள எல்லாமே விஷத்தோடு இருக்குது, விஷ பல்லோடு இருக்குது. மெயின் விஷயம் இந்த 4 பாம்பு கடிச்சிட்டா எங்கள் இருளர் என்ற லைஃப்பில் என்ன நடந்ததுன்ற ஷேர் பண்ணணும். ஏன்னா பொதுமக்களுக்கு அதுக்கு தெரியாது. எங்களோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷம் எடுக்கிற வேலை மட்டும்தான். இந்த பாம்பை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் பப்ளிக்காக அலோவ் பண்ணுறோம் உள்ள. இதை நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் விளையாடாக நினச்சிங்கன்னா நம்ம லைஃப்பில் விளையாட தான் முடிஞ்சிடும். இதை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த விஷயத்தை வச்சு. இதில் நல்ல பாம்பு பார்த்தீங்கன்னா 21 நல்ல பாம்பு கிட்ட இருக்குது உள்ள. கட்டை விரியன் 96 இருக்குது, கண்ணாடி விரியன் 20 இருக்குது. இந்த சுருட்டை விரியன் மட்டும் 172 பாம்பு இருக்குது. இந்த சுருட்டை விரியன் என்ற பாம்பு தான் இது ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சுருட்டை விரியன்ற பாம்புனா இது இவ்வளோ தான் வளரும், இதுக்கு மேலே வளர்ச்சி கிடையாது. இது 10 வருஷத்து பாம்பு. இது வளர்ச்சி இவ்வளோ தான். இது 10 வருஷம் ஆனாலும் இவ்வளோ தான் வளருமான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தான் வளரும். இது 30 வருஷம் ஆனாலும் இவ்வளோ தான் வளர்ச்சி இருக்கும். இதுக்கு மேலே இது வளர்ச்சி இருக்காது. ஆனால் இது கடிச்சிட்டா கடிப்பட்ட பகுதி 1 மணி நேரத்துக்குள்ளே ஏனக்கால் மாதிரி வீக்கமடைஞ்சிடும். 2 நாள் மேக்ஸிமம் டைம் தரோம். இது வசிக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா எம்டியான கிரவுண்டு பகுதி, பார்க் ஏரியா, இந்த பகுதியில் வசிக்கும். முக்கியமாக பீச் ஹவுஸ் போகும்போது இந்த மாதிரி சென்ட்ரல் பிளேஸில் ரோடு மாதிரி வச்சுருந்தா அந்த வழிக்குள்ளே மட்டும் தான் போகணும். அந்த அடப்பான இடத்துலலாம் போயிட்டு அது மாதிரி இருந்தால் தெரியாது. எதுக்கு சொல்கிறேன்டானா நம்ம அந்த கூட்டிகிட்டு போகும்போது அந்த வழி தடத்தில் மட்டும்தான் இட்டுட்டு போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மணலுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்கின்னை மாற்றிடும், தெரிஞ்சுங்களா? இப்போ அது தெரியல அங்கே இருக்கிறது. நம்ம வெறும் காலோட எடுத்துகிட்டு போய் காலை இது மாதிரி வச்சுட்டுண்டானா ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஜம்ப் பண்ணி கடிக்கும். அந்த இடத்த விட்டுட்டு கடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாம்பு நம்மளை கடிச்சிருக்குன்றது தெரியும். இது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7 குட்டி வரையும் ஈன்று இருக்கும் டைரெக்டாக. இது முட்டை போடாது, டைரெக்டாக குட்டி போடும். அந்த குட்டி கடிச்சிட்டா கூட விஷம் தான். நம்மளுக்கு கூட வயசு பாருங்கள் மேடம், குழந்தையிலேருந்து வளர 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 நாகம் வயசு அதிகரிச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நாகம் இப்போ நார்மல் நிலைக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வயசு மட்டும்தான் அதிகரிக்கும், உடம்பு அப்படியே தான் இருக்கும். அந்த வளர்ச்சி அது வந்துருச்சு. அதுக்கு அடுத்தபடியான பாம்பு இந்த சுருண்டா மாதிரி கீழே படுத்துருக்கு பார்த்தீங்களா? கீழே கவனிங்க, இந்த கிரவுண்டில் இந்த ஏரியாவில் அந்த பாம்பு ஒன்று தான் படுத்துட்ருக்கு. இது தூங்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நான் அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் அசைக்க மட்டும்தான் பண்ணுறேன். அது என்ன பண்ணுதுன்னு கவனி. டயரில் காற்று போகிற மாதிரி பார்த்தீங்களா? இது நம்மளை வார்ன் பண்ணுது, நீ என் கிட்ட வராத, தூரமாக போயிடுன்னு என்னை வார்ன் பண்ணுது. நான் தெரியாமல் நின்றுட்டு அங்கே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா இதோ இருக்கிற தலைப்பகுதி இது வரையும் ஜம்ப் பண்ணி கடிக்கும். மேக்ஸிமம் 2 அடி வரையும் ஜம்ப் பண்ணோம். கடிச்சிட்டா ஒரு ஆளுக்கு 3 மணி நேரம் தான் டைம் கொடுக்கும். 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம மருந்து எடுத்துக்கணும். கடித்த பகுதி பார்த்தீங்கன்னா கடிப்பட்ட பகுதியிலேருந்து அந்த பிளட்டு பரவும் போது அரை மணி நேரத்தில் இல்லை 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த பிளட்டு எல்லாமே கிளாட்டாக மாறிடும். மேலே பரவாது. 2 மணி நேரம் ஆயிடுச்சுடானா கண்டிப்பாக அதோட விஷம் நம்ம பாடியில் 2 மணி நேரம் நின்றுடுச்சுடானா நம்மளோட கண், காது, மூக்கு, வாயிலேருந்து தண்ணி வடிகிற மாதிரி ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கும் இம்மிடியட்டாக. ஏன்னா அந்த பாம்பு கடியால் 30,000 பேர் ஊனமாயிடுறாங்க. ஏன்னா அந்த பாம்பு கடிச்சிட்டா கடிப்பட்ட பகுதி இம்மிடியட்டாக அழுக ஆரம்பிச்சிடும், கட் பண்ணி எடுக்கிற லெவலுக்கு வந்துடும். இது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஒரு 70-75 குட்டி வரையும் நின்று எடுக்கும் வருஷத்தில். 1 இயரில் எல்லா குட்டியும் விஷத்தோடு இருக்கும், விஷ பல்லோடு இருக்கும். கண்ணாடி விரியன், கண்ணாடி விரியன். நெக்ஸ்ட் பாம்பு பேர் பார்த்தீங்கன்னா கட்டு விரியன் சொல்லுவாங்க. டேபிளுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கட்டு விரியன். இது இரவில் வசிக்கக்கூடிய உயிரினம். நைட் டைமில் மட்டும்தான் வெளியில் வரும், பகல் டைமில் வெளியில் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரிய வெளிச்சம், அந்த லைட்டு வெளிச்சம்லாம் அந்த பாம்புக்கு ஆகாது. இது இரவில் வசிக்கக்கூடிய மாதிரி ஆந்தைகள் மாதிரி நைட் டைமில் மட்டும்தான் வேட்டையாடும், பகலில் வேட்டையாடாது. இந்த கண்ணாடி விரியன் நல்ல பாம்போட 10 மடங்கு விஷத்தன்மை அதிகம். கடிச்சிட்டா ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் டைம் 1 மணி நேரம் தான் டைம் கொடுக்கும். 1 மணி நேரத்துக்குள்ளே அவரை இமிடியட்டாக காப்பாற்றணும்னா இமிடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். 1 மணி நேரம் தான் இருக்கா, ஆனால் கண்டிப்பாக 1 மணி நேரம் தான் கொடுக்கும்.
அவங்க பயப்படாமல் இருந்தால் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 1/2 hour இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கும். பாம்பு கடிச்சிட்டா பயப்படாமல் இருக்க கற்றுக்கணும். இது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 முட்டை வரையும் இடும் டேரெக்டாக. இது குட்டி போடுற உயிரினம் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியான பாம்பு கோப்ரான்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து நெல்லை பாம்புன்னு சொல்லுவாங்க. நிறைய படத்தில் பார்த்துருப்போம் நம்ம, புரியுதுங்களா? இப்போ இந்த ஓரத்தில் மேலே படுத்துட்டு இருக்கிறது கோப்ரா தான். என்ன ஒரு விஷயம்டானா அது இன்னும் படம் எடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எடுக்க மாட்டேன். எடுக்குதுங்களா படம்? இப்போ அது படம் எடுக்கலை. எடுக்கிறார் பாருங்க சார் தான் படம் எடுக்கிறது. ஏன்னா அதுக்கிட்ட கேமரா கிடையாது. நல்லா கண் பார்வை நல்லா தெரியும். நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று வருது, அதை நம்ம கடிச்சிடணும்னு. இப்போ சாதுவாக இருந்த பாம்பு இப்போ கோபமாகிடுச்சு. இப்போ அந்த கோபத்தினால நெருங்கி இருக்குது. இந்த துணியை கிட்ட நெருங்கி எடுத்துகிட்டு போகும்போது அது என்ன பண்ணுதுன்னு மட்டும் கவனிங்க. ஓகேங்களா? நீ என் கிட்ட வராத, தூரமாக போயிடுன்றதுக்கு அறிகுறி தான் இது. இந்த துணியை நம்ம எப்படிலாம் அசைக்கிறோமோ அப்படிலாம் இந்த பக்கம் கவனிக்கும். பாம்புக்கு கண் பார்வை நல்லா தெரியும், காது கேட்காது. பாம்புக்கு சுத்தமாக காது கேட்காது. இன்னொரு விஷயம், பழி வாங்க என்ன வச்சுருக்குதான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஞாபகமாக கிடையாது. அது மாதிரி ஞாபகம் வச்சுருந்ததுன்னா எனக்கு வேலை ஈஸியாக முடியும். நாகராஜா கொஞ்சம் வெளியே வாப்பா, விஐபிலாம் வந்திருக்காங்க, அவங்கள கொஞ்சம் பார்க்கலாம் வான்னு கூப்பிடுவேன். புரியுதுங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆனால் நாடகத்தில் சொன்னால் செய்யுது. நாகராணி கொஞ்சம் வெளியே வா, இந்த பாலை குடிச்சிட்டு போ, இந்த லெட்டர் எடுத்து போய் கொடுத்துட்டு வா, இந்த பொட்டு வைன்னு சொன்னால் நாடகத்தில் செய்யும். எல்லாம் கிராஃபிக்ஸ் தான் நடக்குமே தவிர நிஜ லைஃப்பில் நடக்காது. இந்த நல்ல பாம்பு கடிச்சிட்டா மேக்ஸிமம் 4 மணி நேரம் தான் கொடுக்கும். 4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இமிடியட்டாக மருந்து எடுத்துக்கணும். இந்த நல்ல பாம்பு 100 வருஷம் வரையும் வாழும். மாணிக்க கல்லை வச்சுருக்கோன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டா நமக்கு கொஞ்சம் பணக்காரனா மாதிரிலாம் நினைப்பாங்க. அது மாதிரி மாணிக்க கல்லெல்லாம் கொடுத்ததுன்னு வச்சுங்க, கடலில் ஒரு 50 கப்பல் என் பேரில் ஓடும். கோடீஸ்வரனாக இருப்பேன். நான் அந்த வேலையை செய்ய வரமாட்டேன். எங்கள் வீட்டில் பாம்பை வளர்ப்பேன். எப்படி வளர்ப்பேன்? அது மாதிரி தொட்டி கட்டி விட்டுட்டு ஒரு 10 பாம்பு 20 பாம்பு உள்ள நல்ல பாம்பை விடுவேன். விட்டுட்டு மாணிக்க கல்லை எடுத்துகிட்டே இருப்பேன். ஜென்ரேஷனா இதெல்லாம் கிடையாது. பாம்பு வாயிற காலம் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் கிடையாது, 35 வருஷம் தான் ஒரு பாம்போட லைஃப். அதுக்கப்புறம் அதுவாக இமிடியட்டாக இறந்துடும், இல்லை நம்ம அடித்து சாகடிச்சிடுவோம். புரியுதுங்களா? இப்போ அந்த மகுடியெலாம் ஆட்டும் போது இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஊதுனா இப்படி தான் கவனிக்கும். அவர் ஊதும் போது என்ன பண்ணுவார்? இப்படி அசைப்பார். புரியுதுங்களா? அசைவுக்கு தான் ஆடுமே தவிர இசைக்கு ஆடாது. ஏன்னா பாம்புக்கு இசையெல்லாம் கேட்காது. இசைக்கு ஆடுறதெல்லாம் சராசரி நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா காது நம்மளுக்கு இருக்குது. மோளம் அங்கே அடித்தா கால் தன்னால் அங்கே ஆடும். புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம ஜென்ரேஷன் நடந்துட்டு வருது. இந்த பாம்புக்கிட்ட, நல்ல பாம்புக்கிட்ட ஆண் பாம்பு அடிச்சுட்டா பெண் பாம்பு கண்ணில் பதிவு பண்ணிக்கும், வீட்டுக்கு வந்துடுறோம்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுமாரி என்ன இந்த வரையும் பதிவு பண்ணால் சரித்திரம் கிடையாது. நல்ல பாம்புலேயே இது பெண் பாம்பு. இப்போ அவங்க வீட்டுக்கு யாரும் வெளியில் இருக்காது. இந்த மாதிரி பாம்புக்காரனுங்க என் பொண்டாட்டி பிடிச்சி போயிட்டாங்க, கொஞ்சம் வாங்க போய் காப்பாற்றிட்டு வந்துடலாம்லாம் வராது. அதெல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்க தவிர சராசரி பாம்புக்கிட்ட கிடையாது. பாம்பு சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்க எலியை சாப்பிடும், தவளை இனத்தை சாப்பிடும், பறக்க முடியாத பறவைகளை சாப்பிடும், அது கூட்டில் இருக்கிற முட்டைகளை சாப்பிடும். முக்கியமான விஷயம், தண்ணி நல்லா குடிக்கும் பாம்பு, பால் கிடையாது. பாம்பு பால் குடிக்காது. தயவு செஞ்சு நீங்கள் வைக்காதீங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தை ஹெல்த்தாக வளரும். இது பாம்புங்களோட சட்டை. இது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லா பாம்புமே சட்டை கழிட்டோம். இதுக்கும் கதை இருக்குது. நல்ல பாம்பு அமாவாசைக்கு தான் தோல் உரிக்குன்னு சொல்லுவாங்க. அமாவாசை வர்றது அது தெரிஞ்சிச்சின்னு வச்சுங்க, நான் இருக்கிறது அதுக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? நம்மளை முட்டாளாக ஆக்கிட்டு வராங்களே தவிர நம்மளை புத்திசாலியாக ஆக்கலை. இது தொட்டு பார்க்க யாருக்குன்னா விருப்பம் இருக்குங்களா? ஜஸ்ட்டு பேப்பர் மாதிரி தான் இருக்கும். இது பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். நல்லா தொட்டு பார்க்க ஷைனிங்காக இருக்குங்களா? ஏன் மேடம் ஊருக்கு மாதிரி சொல்கிறீங்க? நல்லா தொடுங்க. இதை தொட்டு பாருங்க, கை வேற ஆடுது வேற அவருக்கு. நீ யாருன்னா தொட்டு பார்க்குறீங்களா? வேண்டாம். இந்த சைடு யாருன்னா தொட்டு பார்க்குறீங்களா? ஓகே ஓகே. அது மாதிரி தொடர்ந்து அது மாதிரி பார்த்தா தரலாம். இந்த மாதிரி தொட்டு பாருங்க. எனக்கு ஒரு மித்தோட எக்ஸ்பிளேஷன் மட்டும். பாம்பு அடிச்சா பால் ஊற்றி இது பண்ணுறாங்க, அது ஏன் பண்ணுறாங்க? அவங்க ஐதீகமாக செஞ்சுட்டு வராங்க சார். ஒரு உயிரினத்தை கொண்டுன்றத பாவத்தை தீக்கிறதுக்கோசம் அதை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு திருப்திக்காக. ஆனால் அது நம்மளுக்கு பாவன்றது தெரியாது. ஏன்னா அது நம்மளை கடிச்சிட வந்துட போதுன்ற இதில் தான் அடிச்சிடுறோம். புரியுதுங்களா? நம்ம பாதுகாப்பு பண்ணுறதுக்கு நம்ம அடிச்சிடுறோம். அதனால
ஒழுங்காக ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நல்ல பாம்புலேருந்து விஷம் எடுக்கிறாங்க. கோப்ராவிலேருந்து பாய்சன் ரிமூவ் பண்ணுவாங்க. அதை லைவாக காட்டுவாங்க பாருங்கள். அங்கே வச்சிடலாம். இதில் இந்த பாட்டில் அதெல்லாம் தெரிய மாட்டாங்க. சார் இதை கவனிங்க, அதை நான் சொல்கிறேன் சார் எதுக்குன்றது. அந்த கப்புக்கு உள் பகுதியில் பாருங்கள், அந்த பாம்பை இப்போ டென்ஷன் படுத்துற கோவப்படுத்தி இறங்குது பார்த்தீங்களா ட்ராப்பு, அதுவாக இன்ஜுரி பண்ணும்போது தான் அந்த பாய்சன் கம்பல்சரி வரும். நம்மளா அழுத்தி எடுத்துட்டான்னா விஷத்துக்கு பதில் பிளட்டு தான் வெளில வரும். ஏன்னா அது விருப்பப்பட்டு கடிக்கும் போது தான் அந்த பாய்சனை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு டைம் அந்த பாம்புலேருந்து விஷம் எடுத்துட்டா இதோட விஷம் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படின்ற செகண்ட் தான் அடுத்த ஜென்ரேஷன் ரெடி ஆகிடும். கோப்ரா புரியுதுங்களா? நம்ம எச்சில் மாதிரி இப்போ கடிக்க விட்டாலும் அது விஷம் தான். இதோட அடுத்த வாரம் தான் விஷம் எடுப்பாங்க. இதுக்கப்புறம் ஏன் அது விஷம் எடுக்க மாட்டாங்கடான்னா, இப்போ நான் சிசரில் கவுண்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கோசம் தான். வாரத்தில் ஒரே முறை தான் விஷம் எடுக்கணும். இதோட அடுத்த வாரம் தான். ஏன்னா கண்டினியூஸாக விஷம் எடுத்தால் பல்லு உடஞ்சிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பல்லு உடஞ்சிட்டா விஷம் வரத்துக்கு வழி கிடையாது. பல்லு மூலியமாக தான் நம்மளோட பாடியை ஓட்டப் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் பண்ணி விஷத்தை செலுத்துது. இந்த விஷம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பாம்பு கடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மருந்து தராங்க பார்த்தீங்களா, அந்த ஆன்டிடோட்டுன்னு, இதிலிருந்து எடுக்கப்பட்ட விஷம் தான் நம்ம பாம்பு கடிக்கு மருந்து, கேன்சருக்கு, தலைவலி ஜுரம் மாத்திரை, நாய் கடிக்கு மருந்து, எலி கடிக்கு மருந்து, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. The venom is hemotoxin, neurotoxin. Yeah, Russell's Viper, pneumotoxin. Hemotoxin. மூணு பாம்போட விஷம் சார் இது. விஷம் என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா? 3 நல்ல பாம்போட விஷம். நல்ல பாம்புனா நல்ல பாம்பு மட்டும்தான் இதில் எடுப்போம். கண்ணாடி விரினா அதை தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்து தருவோம். இங்கேருந்து செப்பரேட்டாக மட்டும்தான் சேல் பண்ணுறோம். இந்த விஷத்தை அப்படியே லிக்விடாக தரமாட்டோம். 5 மணிக்கு மேலே லேபில் எடுத்து போய் கொடுக்கும்போது இதை பவுடராக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. பவுடராக கன்வெர்ட் பண்ணி இதை ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு கொடுக்கும்போது இந்த 4 பாம்போட விஷத்தை குறிப்பிட்ட லிமிட்டில் மிக்ஸ் பண்ணி ஹெல்த்தாகிற குதிரைக்கு செலுத்துவாங்க. கரெக்டாக குதிரையோட பாடியிலேருந்து தான் நம்மளுக்கு அந்த மருந்து கிடைக்குது. ஓகேங்களா? வேறு எதனா சந்தேகம் இருக்குங்களா? வேறு எதனா டவுட் இருக்குங்களா? எதுவுமே ஆகாது மேடம். அந்த ஸ்கின்னில் எதனா சிம்டம்ஸ் எதனா அலர்ஜி மாதிரி ஆகிட்டு இருந்து எதனா இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தால் கண்டிப்பாக ஏறிடும். தொட்டு நக்கிட்டா கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். கண்டிப்பாக பிளட் கூட. திஸ் இஸ் இந்தியன் கோப்ரா, ரசல் வைப்பர். Russell is danger, huh? Yeah. Okay. But not biting, huh? Disturbing biting. Biting down. எடுத்துட்டு வாங்க சார், எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், நீங்கள் பயப்படாதீங்க. मुंह से निकलता है வராது சார், அவ்வளோதான் சார். स्पेक्टिकल कोबरा. ஓகே சார், முடிஞ்சது சார். வேறு எதனா சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் சார். நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? ஒரு 7 வருஷமாக வேலை செய்கிறேன் वो சார். सबने साफ है. பயம் இருக்குது சார். That's why they keep பாம்பு it. கிட்ட கடி வாங்கியிருக்கேன், புரியுதுங்களா? அதனால் அந்த பயம் போயிடுச்சு. பாம்பு கடிச்சா எனக்கு ஒரு டவுட்டு. இந்த இருளர்கள் வந்து பாம்பு எதுவும் செய்யாதுன்னு சொல்றாங்கல்ல, அது என்ன கணக்கு? ஏதோ வேர் வச்சிருப்பா, ஒன்றும் அப்படிலாம் கிடையாது சார். நானும் அந்த இருளர் கம்யூனிட்டி தான். இல்லை, அதான். எங்களையும் எல்லாமே செஞ்சிருக்கு, புரியுதுங்களா? செய்யாத பாம்பு எதுவுமே கிடையாது. செய்யாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த பாம்பை பிடிக்கும் போது உஷாராக ஹேண்டில் பண்ணணும். டெக்னிக் தெரியும், அந்த டெக்னிக் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த டெக்னிக் தெரிஞ்சாலும் யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இன்சிடென்ட் நடக்கும். ஒரு டைம் இதேமாரி வில்லேஜ் பகுதியில் அந்த பாம்பை பிடிக்க போகும்போது பிடிச்சி பையில் போடும்போது கடிச்சிது. இந்த விரல் பகுதியில் கடிச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த செல் அணுக்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இமீடியட்டாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க என்னோட விரல, புரியுதுங்களா? 8 நாள் கோமா ஸ்டேஜில் இருந்தேன். 3 மாதம் ஆச்சு என் உடம்பு க்யூர் ஆகி வரத்துக்கு. மறுபடியும் இந்த வேலைக்கு வந்து, புரியுதுங்களா? நம்ம பயப்படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சிம்டம்ஸ்லாம் சொல்கிறது. சக்கரை கொட்டும் போது அது இனிப்பாக இருக்கா கசப்பாக இருக்கான்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கசப்பாக இல்லை, இனிப்பாக தான் இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கோசம் அந்த பொய் மறைக்கிறதுக்கு அந்த விஷயத்த சொல்லிட்டு வரும். அப்படி தான் நாங்களாம் சராசரி மனுஷன் மாதிரி தான்.
நாங்கள் அந்த வேரை வச்சுட்டுலாம் போகிறதெல்லாம் கிடையாது. ஹெர்பல் மெடிசன் இருக்குது, அது குறிப்பிட்ட வரையும் சேர்த்து அது ஹெர்பல் மெடிசனாக வச்சுருக்கோம். இமிடியட்டாக பாம்பு கடிச்சிச்சுன்னா அந்த ஹெர்பல் மெடிசன் சாப்பிட்டுட்டு இமிடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு The best thing about சரிங்களா? எங்களுக்கு தான் நம்ம மருந்து தெரியும், ஆனால் வேர் வச்சுட்டுலாம் பிடிக்கிறது கிடையாது. நம்மள ஏமாத்துற விஷயங்கள். it's nonsense. தேங்க்யூ. எல்லா டெம்பரேச்சர்லையும் கண்டிப்பாக சார், தேங்க்யூ.